ஃப்ரெண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வெந்தயம் வச்சு இது ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாம். நான் ஈவினிங்கே சொல்றேன் இது எதுக்கு. போதும், இது தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டா நான் ஈவினிங் சொல்கிறேன் இது எதுக்கு என்ன செய்ய போக சொல்கிறேன். போட்டு மூடி வச்சுக்கலாம், ஈவினிங் பார்ப்போம். மணி வந்து 11:27 ஆகுது. நம்ம ஈவினிங்க்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட், நல்லா ஊறிட்டு அதனால் நான் வடிகட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரு இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கலாம். ரொம்ப ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாது, சும்மா லேசாக டிஷ்யூ பேப்பர் நனைகிற அளவுக்கு தான். நான் வந்து 3 டிஷ்யூ பேப்பர் போட போகிறேன். போட்டு இப்போ வந்து அந்த இது வெந்தயம் வந்து உதிரியாக போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் இது நம்ம வீட்டிலே வந்து வெந்தய கீரை முளைக்க வைக்கிறது. இது வந்து மண்ணே இல்லாமல் டிஷ்யூ பேப்பரில் ரெடி பண்ண போகிறோம். இது தண்ணி நிறையா இது கூட சும்மா லேசாக இப்படியே தெளித்து மட்டும் விட்டுட்டு போதும். இதுக்கு மேலே வந்து மூடி அதுக்கு மேலே லேசாக திருப்பி தண்ணி தெளிச்சுட்டு லேசாக அந்த லேசாக டிஷ்யூ பேப்பர் நனைகிற மாதிரி வச்சுட்டு இன்னொரு டிஷ்யூ பேப்பர் போட்டுடலாம். போட்டு அதுவும் கொஞ்சம் சும்மா லேசாக நனைகிற மாதிரி வச்சுட்டு நான் மொத்தம் 3 போடுறேன் பேப்பரு. ஏன்னா ரொம்ப தண்ணி நிறையா இருந்ததுன்னா வெந்தயம் வீணாக போயிடும், முளைஞ்சி வராது. போதும், இந்த அளவுக்கு ஈரம் போதும். ஃபஸ்ட் நாள் இது வந்து இது பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் மூடி வச்சிடலாம். இது வந்து நம்ம ஸ்வீட் டப்பா அதுமாதிரி எதாவது பிரியாணி டப்பா வேறு எதாவது டப்பா இருந்தால் எதனா இருந்தால் நம்ம வீட்டிலே வந்து இதுமாதிரி யூஸ் பண்ணலாம். இது பார்ப்போம். நாளைக்கு ஃப்ரெண்ட் இன்றைக்கி செகண்ட் டே. இன்றைக்கி எப்படி இருக்குது பார்ப்போம். வெந்தயம் முளைஞ்சிருக்கா இல்லையா பார்ப்போம். முளையிலன்னு கூட நாளைக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு முளைஞ்சிரும். பார்ப்போம் எப்படி இருக்குது. நான் இப்போ தான் ஓப்பனே பண்ணி பார்க்க போகிறேன். தண்ணி தெளிக்க போகிறேன் இன்றைக்கி. பார்ப்போம் எப்படி இருக்குது பார்ப்போம் ஓப்பன் பண்ணி. முளையிலேயே அது நினச்சின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து இதுமாரி இங்கே ஒட்டிக்கிச்சுன்னா எல்லாம் எடுத்து இப்படி போட்டுடணும். லைட்டாக 1 2 3 கொஞ்சம் லைட்டாக தெரியுதா, லைட்டாக முளைஞ்சிருக்கு. நாளைக்கு ஃபுல்லாக முளைஞ்சிடும் எல்லாமே. இப்போ நம்ம வந்து இப்பயும் அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக தான் தெளிக்கணும். ஏன்னா நிறையா இது பண்ணிட்டா தண்ணி நின்றுச்சுன்னா வெந்தயம் வந்து அழுகி போயிடும். டிஷ்யூ பேப்பர்லேயும் தண்ணி தெளிச்சிடலாம். அதை மூடி வச்சிடலாம். இதாவது நம்ம நாளைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குது பார்ப்போம். ஈவினிங்கும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும் 2 வேளை. நான் நேற்று வந்து சாயந்தரம் தான் போட்டதுனால ஈவினிங் பண்ண வேலை. ஆனால் இது வந்து எப்படிமா இன்றைக்கி முளைஞ்சிருக்கும். நான் வந்து என்ன செஞ்சேன்னா காலை 11:30க்கு அன்றைக்கி போட்டல. 11:30 போட்டு உடனே என்ன செஞ்சேன் 3 மணிக்கே எடுத்து இது பண்ணிட்டேன். எல்லாம் இன்னும் நல்லா ஊறி 6 மணிக்கு போட்டுட்டா கரெக்டாக நல்லா முளைஞ்சிருக்கும். நாளைக்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட், இப்போ ஈவினிங்க்கு நான் தண்ணி தெளிக்க போகிறேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். வந்து முளைஞ்சிருக்கா இதுக்கு இல்லையா பார்க்கலாமா. இதுங்க முன்னாரே இப்போ நிறையா முளைஞ்சி இருக்குது. ஈவினிங் இருக்குது. இது வந்து என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்னா நைட்டே நம்ம ஊற வச்சு காலைல போட்டுருந்தோன்னா நல்லா இன்னைக்கு காலைலே வந்துருக்குது. இது 2ஆம் நாள் தான் இது. இப்போ என்ன செய்கிறேன், இதெல்லாம் எடுத்து போட்டு திருப்பி நல்லா தண்ணி தெளித்து லேசாக தான் தண்ணி தெளிக்கும். தெளிச்சுட்டு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்குது பார்ப்போம்.
இது மூடி வச்சுட்டு நாளைக்கு நான் வந்து வேலைலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவேன். 10 மணிக்கு பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்கும். நாளைக்கு நம்ம பார்த்து சொல்ல. நாளைக்கு 3ஆம் நாள், நாளைக்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து 3ஆம் நாள் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எப்படி வளர்ந்து இருக்கு பார்ப்போம். நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் நாளைக்கு பார்த்தா கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துடும். இன்னும் ஒரு 4 நாளைக்கு மட்டும் இது மூடி வச்சா அதுக்கப்புறம் இலைலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து திறந்து வச்சுக்கலாம். இப்ப தண்ணி தெளிச்சுக்கலாம். இதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். 4ஆம் நாளுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து 4ஆம் நாள். இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு பார்ப்போமா? ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே நல்லா முளைஞ்சி வந்துச்சு. இன்னும் வந்து இன்னும் ஒரு 2-3 நாளில் இலை வந்துடும். இப்போ தண்ணி தெளிச்சிடலாம். ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அந்த சும்மா லேசாக இது பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயக்கீரை இன்னைக்கு எப்படி வளர்ந்துருக்கு பார்ப்போமா? நான் மூடியை மட்டும் காமிக்கிறேன். இதில் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 4ஆம் நாளும் எடுத்துட்டேன், இது 5ஆம் நாளும் எடுத்துட்டேன். ஆனால் 5ஆம் நாளுக்கு லேசாக கொஞ்சம் அழுகி போன மாதிரி பூர்ண பூச்சி மாரி ஆயிடுது. 6ஆம் நாள் சுத்தமாக இது ஆயிடுது. சரி ஓகே வெயிலில் கொஞ்ச நாள் வைப்போம்னு சொல்லிட்டு வச்சேன். கடைசியில் பார்த்தா அது பழைக்குமோ எனக்கு தெரியல சொல்லிட்டு நான் கொட்டிட்டேன். நான் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், திருப்பு அது என்ன தப்பு பண்ணிட்டேன்னா ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு என்ன செய்யணும், ஒரு தட்டில் போட்டு நல்லா உதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுருந்தா ஒன்றும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்க, நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டியது ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் போடு நல்லா வரும் சொன்னாங்க. அதேமாரி எங்கள் அம்மா சொன்ன மாரி நல்லா இது பண்ணி போட்டேன், உதிரியாக போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா திருப்பும் அதேமாரி இது பண்ணேன். ஒரு 3 நாள் 4 நாள் பார்த்தேன். திருப்பும் 5ஆம் நாள் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு பார்க்குற திருப்பும் அதேமாரி பூர்ண பூச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எக்ஸ்ட்ரா வந்து நான் இன்னொன்று இதுலேயும் போட்டிருக்கேன். அதுவும் நான் ஃபஸ்ட்டு இதில் தான் போட்டேன், 2வது இதில் தான் டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டேன். நேற்று நைட்டு 11 மணிக்கு தான் என்ன செஞ்சேன், இதில் தண்ணி ஊற்றிட்டு இதில் எடுத்து நான் வந்து மாற்றி வச்சிட்டேன். நான் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக இதில் கொஞ்சம் முளைஞ்சி வருது பார்ப்போம். இது இப்போ கொஞ்சம் பூர்ண பூச்செல்லாம் இல்லை, கொஞ்சம் காத்தோரமே வச்சுருக்கேன். வருதோ இல்லையோ சொல்லிட்டு நான் ஒன்று இதில் பார்த்தேன். ஏன்னா நிறைய ஊற வச்சிட்டேன்னா அதனால் இதில் கொஞ்சம் போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று இதில் போட்டு அதுவும் காமிக்கிறேன். இது நல்லாவே இதில் நிறையவே முளைஞ்சிட்டு இதில். ஆனால் இதில் ஒன்று கூட அழுகி போய் எதுவுமே இல்லை. பார்த்தாங்க அடியில் பார்த்தீங்களா எப்படி இது வைக்கிறேன். இதுலேயும் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து பெட்டர் மூடி வைக்க தர இதுமாரி இருக்குது. ஏன்னா வந்து இது நான் 3 நாள் தான் மூடி வச்சேன். நான் இதில் மூடி வச்சுட்டு அடியிலையும் கொஞ்சம் தண்ணி இது பண்ணிட்டு இதில் தெளிச்சுட்டேன். அப்போ வந்து தண்ணி வந்து நான் இவ்வளோ அடியில் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன் தண்ணி. நேற்று தான் வந்து நான் நிறைய ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஏன்னா கொஞ்சம் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். நான் மேலெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அப்படியே வச்சுட்டேன். ஆனால் இங்கே ஒன்றும் வர, ஏன்னா இது வந்து காத்தோரமாக வடி இதுக்குனால வேரும் கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து அப்படியே இதுக்குள்ளே இருக்கிறதுனால இது என்ன மூடி வைக்கிறனால டிஷ்யூ பேப்பர் வந்து ஈரமாக இருக்கிறதுனால நான் தெரியல. ஆனால் 2வது வந்து நான் டிஷ்யூ பேப்பர் மேலே போடல, இந்த காட்டன் துணி தான் போட்டு நான் மூடி வச்சேன். ஆனால் அப்பயும் வந்து நிறையா முளைஞ்சிதுக்கு. பார்ப்போம் இதில் எது 1-2 வருமா இல்லை சுத்தமாக வீணாகுமா நான் தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டியே வந்து ஆயா திட்டல. ஆனால் 2வது வாட்டி வந்து இது பண்ணால்
இதையும் வேஸ்ட் ஆகினா கண்டிப்பாக வந்து நான் ஆயாட்ட கண்டிப்பாக திட்டுவாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற வெந்தயம் எவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்குது தான் வந்து நான் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 6. இது வந்து என்றைக்கு நான் போட்டு என்றைக்கு வீணாக ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி தான் போட்டேன். 2ஆம் தேதி ஊற வச்சு சாயந்தரமாக தான் அந்த டப்பாவில் போட்டு இது பண்ணேன். இது ஃபஸ்ட் டே, இது செகண்ட் டே, இது வந்து தேர்டு, இது 4th, இது 5th கொஞ்சம் வீணாகிற மாதிரி ஆகிட்டு சுத்தமாக இது டோட்டலாக ஆகிட்டு. அதுக்கப்புறம் கொட்டினா அது எதில் கொட்டியிருக்கேன் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பு ஊற வச்சு இதில் போட்டிருக்கேன். அப்போ வந்து இது ஃபஸ்ட் டே, செகண்ட், தேர்டு, 4th, இன்றைக்கி வந்து 5. இன்றைக்கி வந்து பார்த்தா அப்போ இன்றைக்கி தான் 5. அப்போ இன்றைக்கி இவ்வளோ இருக்குது. அப்போ ஒன்று 2 நாளுக்குள்ளே இது நல்லா வெளியே செடியில் வச்சுருக்கேன் பார்ப்போம். இதில் பாருங்க 1 2 முளைஞ்சிருக்கு, மீதெல்லாம் கருகி பார்ப்போம் அது எப்படி வளைஞ்சிருக்கு பார்ப்போம். வேலை வந்து இந்த சீசனில் போட்டதுனால அது கருகி போச்சா, பனிக்காலனால இல்லை வெயினால் போட்டால் நல்லா இருக்குமா என்ன தெரியல. நீங்கள் எதனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நான் வந்து இன்றைக்கி 6ஆம் நாள் சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் 5. இன்றைக்கி வந்து ஈவினிங்கு இப்போ வந்து மணி வந்து 9ஆவது நைட்டு. இப்போ பாருங்களேன் எப்படி முளைஞ்சிருக்கு பாருங்க. நல்லாவே நல்லா முளைச்சி நல்லா வந்திருக்கு. நாளைக்கு காலைல எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம நாளைக்கு தான் 6ஆம் நாள். ஹாய் ஃப்ரெண்ட், நான் வந்து இன்றைக்கி 6ஆம் நாள் சொல்லிட்டேன். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் 5. இன்றைக்கி வந்து ஈவினிங்கு இப்போ வந்து மணி வந்து 9ஆவது நைட்டு. இப்போ பாருங்களேன் எப்படி முளைஞ்சிருக்கு பாருங்க. நல்லாவே நல்லா முளைச்சி நல்லா வந்திருக்கு. நாளைக்கு காலைல எப்படி இருக்குது பார்ப்போம். நம்ம நாளைக்கு தான் 6ஆம் நாள். ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி வந்து 6ஆம் நாள். இன்றைக்கி வந்து நான் பார்க்க போகிறோம் எப்படி முளைஞ்சிருக்கு பார்ப்போம். நம்ம பாருங்கள் நேற்றார இன்றைக்கி நல்லாவே நேற்று நைட்டு பார்த்துட்டாரு. இப்போ நல்லா வந்தது. இது என்ன பாதி காணானா அந்த பக்கம்லாம் கொஞ்சம் வீணாக எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு அது பண்ணேன். ஆனால் எனக்கு செட் ஆகவே இல்லை. அவங்க எப்படி இது பண்ணாங்களோ எனக்கு தெரியவே இல்லை. பார்ப்போம் ஈவினிங் எப்படி வளர்ந்துருக்கும் பார்ப்போம். நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 1 2 தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மீதெல்லாம் கொஞ்சம் வீணாக நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை, கொஞ்சம் இதுவாகிட்டு. நான் கொஞ்சம் வீணானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். நான் இது இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. இது இப்படி வச்சு பார்த்தா அந்தாலே தெரியல. அதெல்லாம் கீழே வச்சு நான் அதை எடுத்திருக்கேன் வீடியோ. பார்ப்போம் நல்லா இருந்தால் சமைப்போம், இல்லைன்னா மீதி வந்து தூக்கி தான் போடணும். கீரையே வந்துடுச்சு. இதுங்க இலையே வந்துடுச்சு. இதில் பார்ப்போம் நாளைக்கு இல்லை ஈவினிங்லாம் பார்ப்போம் எவ்வளோ இலை வந்திருக்கு பார்ப்போம். எல்லாம் வந்து விரிகிற சேச்சில் இருக்கிற இலை பார்ப்போம். நல்லா இருந்தால் மற்ற 2 நாள் என்ன பண்ண இல்லைன்னா அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டு யாரை கட்டிட்டு இது பண்ணணும். இன்னும் ஒன்று ஆயா தான் திட்டுவாங்க இவ்வளோ பொருள் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம போட்ட வெந்தயக்கீரை என்ன நிலைமையில் இருக்குது பார்க்கலாமா. செடி சுத்தமாக வளர்ந்து எல்லாமே பற்றுக்குச்சு. இதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் இது நான் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா நல்லா இருக்கிற செடியும் வந்து அதுக்கப்புறம் வீணாயிரும். கொஞ்சம் பறித்து நான் இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் காரக்குழம்பு இதுமாதிரி வேறு ஏதாவது இது பண்ண போகிறேன். நான் அதில் தான் போட போகிறேன். ஏன்னா சப்பாத்திக்கெலாம் நான் போட மாட்டேன் நான். ஏன்னா எல்லாமே சுத்தமாக பாதி இது வீணாகவே ஆயிட்டுது. இது ஒரு வேளை டிஷ்யூ பேப்பரை போட்டனால இது. ஆனால் எனக்கு பெட்டர் வந்து என்னன்னா மண்ணில் போடத்தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வேஸ்ட்டு வந்து நான் போட்டல மண்ணில் நல்லா அது நல்லா இப்போ இலலாம் கொஞ்சம் வளர்ந்து இருக்குது. இது ஒரு வேளை பனி நாள் போட்டனால இது வந்து செட் ஆகலையான்னு தெரியல. வெயில் நாள் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா போட்டு வச்சோம்ல, இதில் வந்து இதில் கொஞ்சம் தான் வளர்ந்துருக்கு. மீதியில் இப்போ தான் முளைஞ்சி வந்து அதுலேயும் திருப்பவும் கொஞ்சம் பூர்ண பிடிச்ச மாரி ஆகுது இதில். ஆனால் நல்லா வேர்லாம் நல்லா ஃபுல்லாக கீழே இறங்கிட்டுது. ஆனால் என்ன செய்ய போகிறேன் அதில் இது பண்ண போகிற இதுலேயும் எடுத்து போதும்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் நான் போட மாட்டேன். போட்டால் மண்ணில் தான் நான் செடி வளர்த்து இது பண்ணியிருக்கேன் மண்ணில். ஆனால் போட்ட உடனே கடகரகடன்னு வளர்ந்து இதுவாக இருக்குது. ஆனால் இதுதான் 2ஆவது வாட்டி. ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டு சொதப்பி திருப்பி
2வது வாட்டி போட்டு கடைசியில் இப்படி இதுவாகிட்டுது. ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செடி ஃபுல்லாக இதாகிட்டு ஒரு வெந்தயம் வேஸ்ட்டு பண்ணிட்டோமே சொல்லிட்டு இது. ஏன்னா ஃபஸ்ட்டு வேஸ்ட்டு பண்ணிட்டேன், 2வது வேஸ்ட்டு பண்ணிட்டேன் நான். இது இருந்ததுன்னா நம்ம வந்து 2 வாட்டி நம்ம வந்து உளுந்து இதுக்கு இட்லி மாவுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். இதேமாதிரி நான் ஸ்கூல் படிக்க பேர் 5ஆவது படிக்க பேர் சயின்ஸுக்கு இதுமாரி எக்ஸாம் நம்ம எழுதுவோம்ல, அந்த பேப்பருக்கு வந்து 15 மார்க்கு சொல்லியிருந்தாங்க. இதுமாரி கடுகு, வெந்தயம், நெல் அதுமாரி நிறையா இதெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. நான் வந்து போனவொடனே என்ன செய்யணும், கொட்டாஞ்சி எடுத்தேன், மண் கொட்டினேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன், கடுகு போட்டேன். 2 நாளே பார்த்தேன் நல்லா முளைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாளாக பார்த்தேன், இப்போ இங்கே அடர்த்தியாக இருக்கல ஃபுல்லாகவே ஒரு மண்ணே தெரிய அளவுக்கு நல்லா வந்துட்டு. என் ஃப்ரெண்ட் 15 பேர் என் கிளாஸில், மீதி எல்லாருமே பார்த்தா அந்தளவுக்கு வரவே இல்லை. எனக்கு தான் புஷ்ஷுன்னு வந்தது. ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு பார்த்தா எல்லோரும் கையெல்லாம் வச்சு பார்த்தாங்க. நான் லஞ்ச் போய் சாப்பிட்டு வந்து பார்க்குறேன், யாரோ சட்னியாரே கை கழுவி இப்போ இந்த செடி பத்துனுக்குதுல, இப்போ இதேமாரி ஆகிட்டு நான் வந்து என்ன செய்ய வீட்டுக்கு வந்து கோவத்தில் தூக்கிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த செடி பழைக்காது. எனக்கு ஃபுல்லாகவே இதுமாரி பட்டு ஒரு மாதிரி இதுவாகிட்டது, தண்ணி சொன்னு ஒரு மாதிரி இதுவாகிட்டு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து தூக்கி கிடச்சிட்டு திருப்பு கொட்டாஞ்சில் மண் போட்டு இது பண்ணேன். ஆனால் அது வளர்ந்துது. இதுவுமே ஒழுங்கால இதுமாரி கேப்பு இருக்குல்ல, மண்ணெலாம் ஃபுல்லாக இப்போ இந்த டிஷ் பேப்பர் தெரியல, இதுமாரி மண்ணெலாம் தெரிஞ்சு இதாகிட்டு. நான் அந்தளவுக்கு வரலை. அதுக்கப்புறம் ஒரு வாரம் நான் ஸ்கூலுக்கே எடுத்துன்னு போகலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வாரம் கேட்டாங்க. நான் வந்து ஏன்னா வச்சுருந்தா எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கும். ஆனால் நான் இவ்வளோ தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் மார்க்கு எனக்கு போட்டாங்க. ஆனால் வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு நல்லா வரலன்னா கூட ஒருத்தவங்கள்ட்ட நல்லா வருதுன்னா நம்ம என்கரேஜாக நம்ம பண்ணோன்னா கஷ்டம். இதுமாரி பொறாமை பிடிச்சி இதுமாரி பண்ணக்கூடாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது அவ்வளோ வளர்த்து கஷ்டத்தில் பார்த்து அது பிரயோஜனமே இல்லாமல் வீட்டில் வந்து தூக்கி கடாசிட்டு திருப்பி போட்டேன். ஆனால் அதுமாரி எனக்கு அடர்த்தியே வரவே இல்லை. எனக்கு எதனால் அந்த ஸ்டோரி சொன்னேன்னா, இப்போ இதேமாரி வளர்ந்து இதேமாரி இதாகிட்டு எனக்கு திடீர்னு எனக்கு அந்த செடி தான் ஞாபகம் வந்தது, கடுகு செடி தான் ஞாபகம் வந்தது. அதனால தான் இது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதால் முடியுது. இது வந்து இந்த வீடியோ வந்து பொங்கல் கழிச்சு தான் வரும். இன்றைக்கி வந்து ஹாப்பி போகி, அட்வான்ஸு பொங்கல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை இடைபெறுவது திவ்யா சண்முக சேனல். பாய்.